என்னையா பண்ற? அதே சூரியனை ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல போட்டோ எடுக்கிறேன். இரு வரேன். இறா வராளா? இன்று நல்ல நாள், நல்ல சதை பிடிப்பானை கண்டேன். நமஸ்காரம். இப்போ அரைங்குறையமா ஒரு பொண்ணு உள்ள போச்சு, அது எங்கீங்க? அது நான் தான். நீங்க தானா? அடடே, இது கூட நல்லா இருக்க. காத்தோட்டமான ட்ரெஸ் கிளியோபேட்ரா மாதிரி. இதுல ஒண்ணு எடுத்துக்கோமா. யோ என்னங்க சட்டையெல்லாம் பிடிக்கிறீங்க? நான் யார் தெரியல, எம்எல்ஏ. நான்சென்ஸ். அது எம்எல்ஏ, என் பேர் எம்எல் அனந்தராமன். இந்த அஜந்தா பத்திரிகை நிருபன் அழகு குறிப்புலாம் நான் எக்ஸ்பர்ட்டுங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம போட்டி ஆரம்பிக்கலாமா? பேட்டி ஆரம்பிக்கலாமா? முதல் கேள்வி, நீங்க பொம்பளை தானே? நாங்க சாதாரணமா அப்படிதான் ஆரம்பிப்போம், தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ உங்க பளபளப்பான கூந்தல்ல இருந்து ஆரம்பிக்கிறேங்க. என்ன ஆரம்பிக்கிற? பேன் எடுக்க ஆரம்பிக்கிறேன். சாரி, பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன். உங்க கூந்தல்ல தடவுறது எங்க அம்மா. அம்மா இல்லைங்க, நான் அண்ணைய கேட்கல, எண்ணெய கேட்கிறேன். நீங்க யூஸ் பண்ற ஆயில் என்ன? விளக்கெண்ணெய். யார் விளக்கெண்ணெய்? நான் நீ யூஸ் பண்றதே விளக்கெண்ணையா? நாட்டிகள். அடுத்த கேள்வி, இப்போ மனச சுண்டி இருக்கிற மாதிரி உங்க முகம் அமைஞ்சிருக்கே, அதுக்கு என்ன சோப் போடுறீங்க? பார் சோப். யார் சோப்? 501 பார் சோப். அது துணிக்குள்ள போடுவாங்க. துணிச்செல்லாம் முகத்துக்கும் போடுறேன். அப்போ துணி மாதிரியே உங்க முகத்தையும் கல்லில் அடிச்சு துவைப்பீங்களா? துவைச்சிட்டு காஞ்சதுக்கு அப்புறம் இஸ்திரி கூட போடுவேன். யார் மடிச்சு வைப்பாங்க? நீதான். ஃபேண்டாஸ்டிக். லாஸ்ட்லி, இந்த வீனஸ் சிலையாட்டம் அப்படியே அளந்து வச்ச மாதிரி இருக்கு உங்க பாடி, அதுக்கு என்ன காரணம்? சொல்றேன். எப்போ? இப்போ. இங்கேயே வா. இல்ல, தனியா. தனியா? தனியா தனியா? தனியாவா? தனியாவா? தனியா. என்ன தனியா? இவனை கொஞ்சம் தனியா கவனிங்க சார். ஏ மேடம்? அஜந்தா பத்திரிக்கையா அழகு குறிப்பான். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன வர்ணிக்கிறா சார். உல்டாவா கூட வர்ணிப்பேன். நீ யார் மேன்? உன் பேர் என்ன? எம்எல்ஏ மிஸ்டர் இ விஜய். உங்க அப்பா பேர் என்ன? ஏழுமலையா? இல்ல சார், ஏம்பரம். பெட்டர் நேம், பெட்டர் நேம். உங்க ஏரியால கிரைம் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கா? குறைக்கணும் சார். நீங்க எந்த பார்ட்டி சார்? எந்த பார்ட்டினா விடுவீங்க? எது? இவன் எந்த பார்ட்டியும் இல்ல சார். இவன் இன்ஷியல்ஸ் எம்எல், பேர் அனந்தராமன். ஃப்ராட் பண்றதுக்கு தான் எம்எல்ஏன்னு சொல்லிக்கிறான். சார் சார், நான் மன்னார்குடி லோகநாதம் புள்ள அனந்தராமன் சார். சத்தியமா அஜந்தா பத்திரிகை தான் நான் இந்த போட்டோ எடுத்தேன். வேணும்னா நீங்க அஜந்தாவுக்கே போன் பண்ணுங்க. ஆமா, அஜந்தா எல்லாரும் இதுக்கெல்லாம் போன் பண்ணதான் இவங்க இங்க இருக்காங்க. சார், நீ போன் சார்ஜ் ஆகுமேன்னு பாக்குறீங்களா? நான் துடு தரேன் சார். சார் வேணும்னா இந்த கேமராவே அடமானம் வச்சுங்க சார். கொஞ்சம் தயவு காட்டுங்க சார். மிஸ்டர் இ விஜய், இ விஜய், இ விஜய். உங்க பேர் என்ன? ராதா. ராதகா, ராதகா. இ விஜய், இ விஜய், தயவு காட்டுங்க. ஓ ராதா, ஏ ராதா, ஓ தேவதாஸ், ஓ ராஜகா, ராஜகா, ஓ தேவ விஜய். சார் சார் விட்டுருங்க சார். நான் தப்பு பண்ணல சார், விட்டுருங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ். மிஸ்டர் விஜய், இந்த அம்மா கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிக்கோங்க. இந்த ஆளு உள்ள தள்ளுங்க. எஸ் சார். கான்ஸ்டபிள். மச்சான். எது மச்சானா? ஏகா மச்சான் நல்லா அடிக்கிற, எக்கா நல்லா அடிக்கிறேன்னு நீ. மேடம், அவரும் உங்களை உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தான் பாக்குறாரு. என்ன மட்டும் உள்ள தள்ளிட்டீங்களே. Shut up, you. No. Take it easy. ஏய், சும்மா உதப்படுவேன். உங்க பேர் என்ன மேடம்? ராதா சத்யமூர்த்தி. ஓ, கல்யாணம் ஆயிடுச்சா? சத்யமூர்த்தி எங்க அப்பா பேரு. ஓ, அப்பா பேரா? அப்படின்னா யூ ஆர் மிஸ் ராதா சத்யமூர்த்தி. ரைட். அதை கொஞ்சம் கிளியரா சொல்லியிருக்கலாம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உள்ளூர்ல இருந்து தான். பார்த்தா அப்படி தெரியவே இல்லைங்க. சில விஷயங்களை பார்த்து சொல்ல முடியாது. எஸ், சில விஷயங்களை பார்த்ததுமே சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க பொண்ணுங்கிறது பார்த்ததுமே தெரியுது. அதுக்கா இப்படி எல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் அதை நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லையே. You see mister, this is 20th century. ஆமா, இந்த Dressக்கு என்ன குறைச்சல்? குறைச்சலா இருக்குங்கிறது தான் ப்ராப்ளமே. முன் காலத்துல பெண்கள்லாம் ட்ரெஸ் விஷயத்துல கொஞ்சம் தாராளமா இருந்தாங்க. இப்போ ரொம்ப சிக்கனமாயிட்டாங்க. It's none of your business. குட். அப்படின்னா பொறுக்கி பசங்களா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பார்த்து விசில் அடிச்சாங்கன்னா நீங்களும் கோச்சு கூடாது. That's none of your business. டேய், சும்மாரா. பாத்தீங்களா? பழைய பஞ்சாங்கம். அது பேர் என்ன? கொஞ்சம் ரெஸ்பெக்டோட பேசுங்க மேடம். அவர்தான் மிஸ்டர் ராஜா. ஓ, எந்த ஒரு ராஜா? சிஐடி இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் ராஜா. யாரா இருந்தா எனக்கு என்ன? முதல்ல கொஞ்சம் மேனர்ஸ்னா என்னன்னு கத்துக்க சொல்லுங்க.
177 அந்த மச்சான் கேஸ் இங்க தள்ளிட்டு வா. ஏங்க அவரை கொஞ்சம் குளிப்பாட்ட கூடாதா? நீ அனந்து தானே? ஞாபகம் இருந்தா சரி சார். என்ன சொன்ன? சார் என்னடா சாரு? இன்ஸ்பெக்டர் சார். என்னடா இன்ஸ்பெக்டர்? போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஏய், அதுக்கு முன்னால என்னடா சொன்ன? தெரியாதரவா மச்சான்ட்ட இனிமே சொல்ல மாட்டேன். இங்க இன்னொரு வாட்டி சொல். இல்ல வேணாம் சார். சொல்றா? வேணாம் சார். சொல்றா? வேணாம் சார். சொல்றா? மச்சான் சார், தொண்டையில சுடாதீங்க, எனக்கு வாந்தி வந்துடும். ஏண்டா பழசெல்லாம் நான் அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவேன்னு நினைச்சேன். ஏய் ஏய், ஓ ஓ, ஒரு நிமிஷம் நான் அப்படியே பயந்துட்டேன் தெரியுமா? ஏய், ஏய், மச்சான் மச்சான் நீ எதையும் மறக்கவே இல்லை. நீ அப்படியே இருக்கடா, கொஞ்சம் கூட மாறல. பள்ளிக்கூடத்துல இருந்த மாதிரியே இருக்க. தோ அதே கண்ணு, அதே பார்வை, அதே வாழ்த்தனம், அதே சூயிங்கம். இல்ல இது வேற, நீ காலையில வாங்கி போட்டுட்டது. அதே குறும் தாண்டா உனக்கு. அப்புறம் ராஜா, நம்ம பள்ளிக்கூடத்துல இருந்த கஜப்பாதன் ஒரு யானைக்கால் வாதியா இருந்தாரு, ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமா. இப்ப அவர் கால் மட்டும் இல்ல, உடம்பே வீங்கி ஆஸ்பத்திரியில இருக்காரு. ஐயோ பாவம். வீக்கன் ஒண்ணுதான் ஞாபகம் வருது. கொஞ்சம் இரு. வாயா, பாத்தியாயா? நாங்க 2 பேரும் எப்படி பாத்தியா? மச்சான் அவன் எனக்கு மச்சான். இந்த ஆளு என்ன ரொம்ப அடிச்சிட்டான்பா. அப்படியா? எங்க? தலையில அடிச்சிட்டான். ஐயோ, இனிமே அந்த மாதிரிலாம் அடிக்காத, போயா. போ, இன்னையோட உனக்கு வேலை காலி போ. சார். பயப்படாத, போயா. ஏய், முதல்ல இத குறை. சரி சார். எங்க எங்களை துரத்தி கிருத்தி பிடிச்சா இதெல்லாம் குறையும். நாங்க தான் பொசுக்கு மாட்டிக்கிறோமே. சரி, ஏன்டா நீ பொம்பளை பின்னாடி எல்லாம் லோஃபர் மாதிரி அலையற? ஆம்பளை பின்னாடி சுத்துறா தப்பா நினைச்சுப்பாங்கப்பா. சரி, அப்பா அப்படி இருக்காரு? அப்பாடா அவரு சௌக்கியமா இருக்காரு. எங்க? அதான்பா, எப்படியாவது எம்எல்ஏ போஸ்ட் நின்று ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக எந்த மன்னாருடைய ஹோட்டல்ல டேபிள் கிளீன் கம்பீரமா கத்துனாரோ, அந்த ஹோட்டலே கிளீன் ஆகி எலெக்ஷன்னால நடுத்தருக்கு வந்துட்டாரு. சரி, தெரு வரைக்கும் வந்துட்டோமே, சுடுகாடு பக்கத்துல தானேன்னு அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டாருப்பா. ஓ, ஐம் சாரிடா. சரி, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பியூசியோட படிப்பை நிறுத்திக்கிட்டேன். பிஎஸ்சி ட்ரை பண்ணேன், சரிப்பட்டு வரல. ஏன்? பிஎஸ்சி படிப்பு இல்ல, பாட்டா ஷூ கம்பெனி வேலை. 2 நாளும் வேலை பார்த்தேன், அவங்க ஷூவாலே அடிச்சு துரத்திட்டாங்க. அப்புறம் ஏதோ அப்படி போட்டோ எடுத்து சில்லறை தேத்திட்டு இருக்கேன்பா. வெரி குட், ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். நீ எப்படி நல்லா சில்லறை எல்லாம் தேத்திட்டியா? வெரி சாரி, நான் ரொம்ப பேசிட்டேன்ல. நான் பழையபடி ரூம்க்கே போயிடுறேன்பா. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், சாப்பாடுல கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். பகல்லையே அந்த கொசுக்கடி ரொம்ப தாங்க முடியல. அதுக்கு ஏதாவது என்ன பண்ணுவான்? ஃபேன் போட்டுருவோமா? ஃபேன் கேட்டுட்டேன், உடனே கோச்சிக்கிற பத்தியா நீ? போடா முட்டாள், நீ எதுக்குடா ஜெயில இருக்கணும்? என் வீட்டுக்கு வாடா, அங்க இருக்கலாம். ஜெயில் அங்க மாத்திட்டாங்களா? அப்பா நல்ல வேளை நான் உனக்கு ஃப்ரெண்டு. நீ அன்பா அடிக்கிறத எப்படி வலிக்குதே? போலீஸ் அடி அடிச்சிட்டீங்கன்னா ஐயோ மச்சான். நான் ரொம்ப பயந்துட்டேன். வெறும் துப்பாக்கிலே எனக்கு இவ்வளவு பயம் காட்டிட்டே நீ. எனக்கு தெரியல, ஒண்ணும் கிடையாது. இது நெஜ துப்பாக்கியா? ஆமா. ஹாய் மச்சான். டேய், எங்கடா போயிட்ட? அடப்படா, ஸ்விம்மிங் பூல்ல ஒரு அழகான பொண்ணு சும்மா ஜம்முன்னு டைவ் அடிச்சாடா. கை உடைஞ்சு போச்சு. ஏன்டா? ஸ்விம்மிங் பூல்ல தண்ணியே இல்லையே. யார் அது? நான் தான் எம்எல் வசந்தகுமாரி பாட்டி ஸ்ரீவித்யா. பயப்படாதடா, போலீஸ் பாதுகாப்போட வந்திருக்க. இங்க யாரும் ஒன்னு அசைக்க முடியாது. என் ஃப்ரெண்ட் அனந்த். ஹலோ. ஹலோ. வேலை வெட்டி கிடையாது, டான்ஸ் கொஞ்சம் ஆடுவான். ஓ, டான்ஸ் தெரியுமா? சும்மா வீட்டோட வச்சிருக்கேன். நான் வச்சுக்கிறேனே. எனக்கு டான்ஸ் அசிஸ்டன்ட் ஒருத்தன் தேவை, வச்சுக்கிறேன். சிறுசுங்க, நீங்க பேசுங்க. பெருசு நான் இன்னொரு சுத்து போயிட்டு வர்றேன். அனந்த் வா, நம்ம டான்ஸ் பத்தி பேசுவோம். கம் ஆன். மதர் பெட்டர். ஆமா. ஹலோ, வணக்கம் மிஸ்டர் ரவி. வணக்கம் மிஸ்டர் சந்திரவதனா. நான் சும்மா தானே இருக்கேன், நானும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். நானும் திருப்பி சொல்லிக்கிறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, உள்ள ஐட்டத்தை ரெடி பண்ணிட்டு இருந்தோம்.
டிஃபன் ஐட்டமா? ஐயோ, இந்த கலைத்தாய்க்கு இப்படி ஒரு பொண்ணா? கேளு எம்எல்ஏ, நல்லா கேளு. அங்க தயாராகிறது கிச்சன் டான்ஸ் டி. கரெக்ட். இந்த பரதநாட்டியத்துல எப்ப பாரு கிருஷ்ணானி பேகனே பரோ. கிருஷ்ணர் வாட்சது ஃப்ளூட்டுப்பா. நாடசுரல்ல இல்ல. பரோ. பரதநாட்டியத்தை கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து இவங்களும் கிருஷ்ணனை வேகமாவா வேகமாவான்னு கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் மெதுவா கூட வந்ததா தெரியல. என்ன மாதிரி ஒரு மாடர்ன் தாட்டு வேண்டாம் சொல்லேண்டா எம்எல்ஏ. அதுக்காக தான் இந்த கிச்சன் டான்ஸ். அப்ப நாங்க 2 பேரும் போய் மாவு பிசிட்டுங்களா? ப்ளீஸ். நானும் வரணுமா எம்எல்ஏ? நீங்க இல்லாமலாமா? Okay, வாங்க. come on. Bye. பாத்துக்கம்மா. வெரி இன்ட்ரெஸ்டிங். சட்டசபை டான்ஸ்க்கு வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரெடி. ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ரெடி மேடம். தோ விக்கெல்லாம் கூட காய போட்டிருக்கேன். இது ஆளுங்கட்சி தலை, இது எதிர்க்கட்சி தலை. இது என்ன மொட்டை? இது மக்கள் தலை. இவங்கள பார்த்து தலையை பிச்சுப்பாங்கல்ல, அப்ப இப்படி தான் ஆயிடும். ஓஹோ, நீ அப்படி சொல்றியோ? அதுவும் சரிதான். என்னடா டான்ஸ் ஆடவே இல்ல, அதுக்குள்ள செருப்பு பறக்குது. இதுக்கு தான் காலையில பத்திரிகையில விளம்பரம் தராதீங்கன்னு. ஏண்டா கஞ்சா, ஒரு செருப்பு மட்டும் போட்டா எப்படி? இன்னொரு செருப்பு உனக்கு ஒத்த கால் தானே? இன்னொன்னு யானை கால, அது சேராதவா? அதையும் போடுறா. இல்ல, இருக்கட்டும். சரி, நீயே வச்சுக்கோ. எம்எல்ஏ, மேடம், பரோடால நடத்த போற நம்ம கள்ளக்கடத்தல் டான்ஸுக்கு எல்லா டான்சஸும் வராங்கல்ல? சந்திரவதனா மட்டும் வரல. வாட் மேன்? நான் தானே சந்திரவதனா? நான் சொல்றது குமாரி சந்திரவதனா. ஓ, குமாரியா? அவளுக்கு என்ன? அவளுக்கு அன்னைக்கு தேதி மெட்ராஸ்ல குச்சிப்புடி டான்ஸ் இருக்கான். இந்த கல்பனா வேற வர மாட்டேன்னுட்டா. ஏன் மேடம்? அவ யாரோ ஒரு கள்ளக்கடத்தல்காரன்னு வச்சிருக்காளாம். கள்ளக்கடத்தல் டான்ஸ் ஆட மாட்டேன்னுட்டா. ஐயோ, அப்ப சட்டசபை டான்ஸுக்கு சாரதா வரமாட்டா? ஏன் ஏன்? அவளை யாரோ. ஓ சிச்சி, அப்போ மந்திரி சபைன்னு ஒரு ஐட்டம் வச்சோம்னா ஒரு ஐட்டமும் தராது. பெரிய இடத்து சமாச்சாரம் எல்லாம் நமக்கு எதுக்குடா? மேடம், ஆ, ஆ. யாரோ பார்த்து யாரோ வர்றாங்க. கொஞ்சம் பிஸியா வா, வா. இருக்கும். வாங்க வாங்க வாங்க. வணக்கங்க. உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல. இருக்கட்டும். நான் தான் சந்திரவதனா. பந்தநல்லூர் சந்திரவதனா புதுமை நாட்டியம் அந்த நிர்வாகி, தலைவி, கம்போசர் எல்லாம் நான் தான். அப்படிங்களா? இவன் இந்த டான்ஸ் எல்லாம் செட்டப் பண்றது நான் தான். மூலமே நான் தான். இல்ல இல்ல, டான்ஸுக்கு ஐடியா மட்டும் கொடுப்பான் என்னுடைய அசிஸ்டன்ட். நாங்க பூனா பேனா நண்பர்கள் சங்கத்துல இருந்து வர்றோம். உங்க ப்ரோக்ராம் ஒண்ணு வேணும். ஓ, பூனால இருந்து நேரா இங்க தான் வரீங்களா? ரொம்ப ஈஸிங்க. பரோடா போற வழியில பூனாக்கு போயிட்டா சரியாயிடுது. ஓகே ஓகே, அதை நான் டிசைட் பண்றேன். நீ முதல்ல போய் காபி கொண்டு வா. சமயக்கார லீவு. கூல் ட்ரிங்க்ஸ் ஆவது எடுத்து வாப்பா. வேலைக்காரி ஒரு 3 நாளைக்கு வரமாட்டாளாம். என்ன நீ ஐஸ் வாட்டர் கூட இல்லையா? வாட்ச்மேன் எங்க? அவனுக்கு குளிர் ஜோரம், ஐஸ் எல்லாம் தொட மாட்டான். அப்ப வீட்ல யாருமே இல்லையா? தலைவி தொண்டனை தவிர வேற யாரும் இல்ல. சே 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 சே, நீங்க புக் பண்ண வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் எதுவுமே கொடுக்க முடியல. பரவாயில்லைங்க, நாங்க தர்றோம். அட்வான்ஸா? அட்வான்ஸ் என்னங்க, மொத்தமாவே தர்றோம். அப்படியா? மொத்தமா தராங்களா? தாங்க. தர்றேன்டா. பணக்காரங்க காட்டி குடுக்குற மாதிரி மேடையில நாடகம் ஆடுறீங்க. ஏய், குர்ரா அந்த அம்மாவை. ஐயோ, ஐயோ, எனக்கும் இந்த நாட்டிய மன்றத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்க. சந்திரவதனாங்கிறத இவன் தான். சந்திரவதனான்னு புனை பேர் வச்சிருக்கான். அப்படின்னா நீங்க? நானும் உங்களை மாதிரியே பூனா பேனா நண்பர்கள் சங்கத்துல ஒரு மெம்பர் தான். ப்ரோக்ராம் புக் பண்ண தான் வந்திருக்கேன். நம்ம ஆளு. ஆமா. நான் உங்க ஆளு தான். அப்படியா? அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் வேற நடத்தணும். ஐயோ, கடத்தல் எவ்வளவு புனிதமான தொழில். அதை கிண்டல் பண்ணி இந்தியாவுக்குள்ள நீ எங்கேயோ டான்ஸ் ஆடின, உன் கையை மட்டும் இல்லடா, காலையை வெட்டி விடுவேன். நீங்க போங்க, நான் பின்னாடியே வர்றேன். நீங்க போங்க, நீங்க போங்க. சாரிடா எம்எல்ஏ. ஐயோ, நான் எம்எல்ஏ, ஆனா கட்சி மாறுறது நீங்க மேடம். மன்னிச்சுக்கடா, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. நீ பயப்படாத, நான் போலீஸ்க்கு போன் பண்ணிடுறேன். நீங்க ஒண்ணு செய்வானா? என் ஃப்ரெண்ட் ராஜாவே போலீஸ்ல தான் இருக்கா. இனிமே பந்தோபஸ்தா போய் அவனோடய தங்கிடுறேன். ஐயோ, நீ போறேங்கிறியா? நீ போயிட்டா நான் பரோடால என்னடா பண்ணுவேன்? பரோடாவுக்கு இந்த பூனா பசங்களை கூட்டிட்டு போங்க. ஐயோ. நடத்த கட்டு போக கூடாதுன்னு ராஜா இங்க சேர்த்து வச்சா என் நடைய கெடுத்து விட்டானுங்களே. மேடம், என் கலையார்வத்தை வளர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன, அடுத்த வாரம் எனக்கு அரங்கேற்றம் பண்ணி விடுறேன். நீங்க அது இல்லாம நான் போறேன். நீ இருந்து அரங்கேற்றத்தை முடிச்சிட்டே போடா. ஐயோ, நான் வரேன். எம்எல்ஏ, ஐயோ, என்ன இவனும் போயிட்டா.